இப்போ 2 கன்டினியூஸ் ரெட் கேண்டில் பார்த்தோன்னே, இங்க வந்து நீங்க செல்லுக்கு யோசிப்பீங்க. பிகாஸ் இங்க ஒரு பிஓஎஸ் குடுத்துருச்சு. ஸோ, இட்ஸ் எ பெர்ஃபெக்ட் டைம் ஃபார் செல். பட் ஏற்கனவே இங்க இயர்லியா என்ட்ரி ஆனவங்க, இங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ, இப்போ இங்க என்டர் ஆனவங்க, இங்க தான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண முடியும். ஸோ, இப்போ நீங்க இங்க என்டர் ஆனீங்கன்னா, மார்க்கெட் ஹஸ் ஹை சான்ஸ் ஆஃப் ரிவர்சல். ஸோ, நீங்க எப்பயுமே ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஆர் கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா, புல் பேக்ல என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ, இப்போ எனக்கு புல் பேக்ல என்ட்ரி வந்திருக்குன்னா, இங்க எங்க என்ட்ரி எடுப்பீங்க? அதுதான் உங்களோட மெயின் கொஸ்டின். ஸோ, இப்போ போஸ்ட் மார்க்கெட்னால நீங்க இங்க என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராஃபிட், இங்க என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராஃபிட்ன்னு தெரியுது. கரெக்ட்டா? பட் லைவ்ல இப்படி இருக்காது. லைவ்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இப்போ லைவ்ல இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய விக் வச்ச ரெட் கேண்டில் இருக்கா? இந்த கேண்டில்ல கன்ஃபார்மா பைக்கு தான் யோசிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ, நீங்க இதுக்கு தான் பிரைஸ் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ, இப்போ சப்போஸ் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் எ பியரிஷ் என்கல்ஃபிங். எனக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் இருக்கா? எஸ். இங்க இருக்கு பியரிஷ் என்கல்ஃபிங். அதுக்கப்புறம் வேற எங்கேனாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயுமே ஸோ, நீங்க இங்க ஒரு ஷார்ட் பொசிஷன் போயிட்டு 1:1 புக் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க 15 மினிட்ஸ்ல யூஸ் பண்ணதுனால ஸ்கேல்பிங் தான். ஸோ, 1:1. இப்போ அதே எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. ஸோ, இவ்ளோ பெரிய பிக் கேண்டில் வந்த உடனே நீங்க திருப்பி இங்க தான் என்டர் ஆக யோசிச்சிருப்பீங்க. பிகாஸ் இங்க எனக்கு பிஓஎஸ் குடுத்துருக்கு. பட் வெயிட் ஃபார் எ புல் பேக். இப்போ புல் பேக் வந்த உடனே எனக்கு இது பியரிஷ் என்கல்ஃபிங் இல்ல. கரெக்ட்டா? பட் ஹியர் எனக்கு பியரிஷ் என்கல்ஃபிங்கும் இருக்கு. ஷூட்டிங் ஸ்டாரும் இருக்கு. ஸோ, இதுதான் உங்களோட என்ட்ரி. இப்போ ஸ்டாப் லாஸ் நீங்க எங்க போடணும்னா, சி இது ஒரு ஈக்குவல் ஹை. கரெக்ட்டா? ஸோ, லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிட்டும் எனக்கு இறங்க நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ, இதுக்கு மேல உங்களோட ஸ்டாப் லாஸ போட்டுக்கோங்க. ஓகே. சேம் 1:1 அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, திஸ் எனக்கு இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இங்கேயும் நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ, ஸ்ட்ராட்டஜி வந்து அவ்வளோ முக்கியம் இல்ல. ஓகேங்களா? நீங்க அத எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்கன்றது தான் முக்கியம்.